அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறைவனிடத்தில் நமது தேவைகளை பிரார்த்தனை செய்கிறோம். அரபியில் இதற்கு இறைவனிடத்தில் நாங்கள் துஆ கேட்கிறோம் என்று சொல்லுவோம். துஆ கேட்கின்ற பொழுது கட்டாயமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் அம்சம் என்னவென்று சொன்னால், துஆவினுடைய ஆரம்பத்திலே இறைவனை புகழ வேண்டும். அரபியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று குறைந்தபட்சம் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். தமிழிலே நாங்கள் துஆ கேட்பதாக இருந்தால், பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், எல்லா புகழும் ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும் என்று இறைவனை புகழ்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் என்கின்ற குறைந்தபட்ச ஸலவாத்தையாவது நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்து கூறுவதின் மூலமாகத்தான் துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது ஒரு தோழர் தொழுது விட்டு உடனடியாக துஆ கேட்க ஆரம்பித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தோழரை அழைத்து, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் தொழுகை முடிந்தவுடன் அப்படியே அமர்ந்து கொண்டு இறைவனை புகழுங்கள். அதற்கு பின்னால் என் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய தேவைகளை நீங்கள் இறைவனிடத்திலே இறைஞ்சுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே துஆ கேட்கின்ற பொழுது கட்டாயமாக நாங்கள் இறைவனை புகழ்ந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்து சொன்னதற்கு பின்னால் துஆ கேட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், நாம் கேட்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த துஆக்கள் இறைவனிடத்திலே சென்றடைகின்றன என்ற கருத்தையும் சொல்கிறார்கள். எனவே பிரார்த்தனையினுடைய ஆரம்பத்திலும் கடைசியிலும் இறைவனையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நினைவுபடுத்தி நமது பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் அங்கீகரிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.